திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் பர்சனல் பிராண்டிங் ஒர்க் ஷாப் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மூன்றாவது காரின் புகைப்படமானது வெளியாகியிருக்கிறது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மூன்றாவது காரின் புகைப்படம் தற்போது வெளியாகியிருக்கிறது. அந்த காரின் புகைப்படத்தையும் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த கார் பதிவெண்ணானது எந்த மாநிலத்தை சார்ந்தது? இதன் உரிமையாளர் யார்? என்ன நடவடிக்கை இதன் பிறகு எடுக்க இருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ச்சியாக விசாரித்து வரும் புலனாய்வு அமைப்புகள் சந்தேகப்படும் நபர்கள் பயன்படுத்திய பல்வேறு கார்களை தேடி வந்தனர். கார் வெடிப்பில் ஈடுபடுத்தப்பட்டது ஹூண்டாய் i20 கார். இது தவிர நேற்றைய தினம் இந்த சந்தேகப்படும் நபர்கள் பயன்படுத்திய சிகப்பு நிற ஈகோ ஸ்போர்ட் காரை ஹரியானா மாநிலத்திலிருந்து காவல்துறையினர் நேற்று கைப்பற்றியிருந்தனர். இது தவிர இந்த நபர்கள் பயன்படுத்திய மற்றும் ஒரு கார், அதாவது பிரெசா கார் என்று சொல்லப்படுகிறது, அந்த காரையும் காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் சம்பந்தப்பட்ட அந்த கார் ஹரியானாவில் இருக்கக்கூடிய அல் ஃபேலா பல்கலைக்கழக வளாகத்தில் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் தங்களுடைய விசாரணையை துவக்கி இருக்கின்றனர். இந்த கார் கைது செய்யப்பட்ட பெண் மருத்துவரான ஷாஹின் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த ஷாஹினும் முதலில் கான்பூரில் பணியாற்றிவிட்டு அதன் பிறகு ஹரியானாவில் இருக்கக்கூடிய அல் ஃபேலா பல்கலைக்கழகத்திலும் இவர் பணியாற்றி இருக்கிறார். இந்த கார் ஏன் இவ்வளவு முக்கியத்துவமாக தேடப்படுகிறது என்றால், இவை வெறும் போக்குவரத்துக்காக மட்டும் பயன்படுத்தப்படவில்லை. மாறாக வெடிப்பொருட்களை பதுக்கி வைக்கவும், சேமித்து வைக்கவும், அதனை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லவும், அதன் மூலம் சதித்திட்டத்தை அரங்கேற்றி குண்டு வெடிப்புகளை நிகழ்த்தவும் அவர்கள் திட்டமிட்டிருந்தனர். அதனால்தான் இந்த சந்தேகப்படும் நபர்கள் பயன்படுத்திய அனைத்து கார்களையும் காவல்துறையினர் மிக தீவிரமாக தேடி வருகின்றனர். இது தவிர பங்களாதேஷ் மற்றும் நேபாள் எல்லையில் இருந்து வந்த சுமார் 3000 கிலோ வெடிப்பொருட்கள் வந்ததாகவும், அதில் 2900 கிலோ வெடிப்பொருட்கள் மட்டுமே கடந்த வாரம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், இன்னும் எஞ்சி 300 கிலோ வெடிப்பொருட்கள் இன்னும் காணவில்லை, அது தேடப்பட்டு வருவதாகவும் கூட ஒரு தகவல் கிடைக்கப்படுகிறது. எனவே தற்போது தேடப்பட்டு வருகின்ற இந்த கார்கள் அந்த 300 கிலோ வெடிப்பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாமோ என்கிற ஒரு சந்தேகமும் காவல்துறையினருக்கு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் அந்த கார்களை மிக தீவிரமாக தேடி வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் பர்சனல் பிராண்டிங் ஒர்க் ஷாப் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.